தொல்காப்பியரை பத்தி பேசுறதுக்கு நம்மளுடைய இந்த முக்குத்தீவுல நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கள வந்து என்ன சொல்றது, ஒரு பாடும் நிலா. அதை நம்ம குயிலை பிடிச்சி பூண்டியில் அடைச்சு சொன்ன மாதிரி இன்னைக்கு குயிலை பிடிச்சிங்களுக்கு தான் நம்ம பேச வைக்கிறோம். அதனால உங்க அனைவரையும் கிளிப்பேச்சு கேட்கவா என்று கேட்டுக்கொண்டு குயிலை பிடித்து இப்பொழுது பேச வைக்க போகிறோம். அவர் தொல்காப்பியரை பற்றி பேச இருக்கிறார். நம்முடைய முக்குத்தீவில் உள்ள பெரும்பாலான மேடைகளிலே ஒரு பாடகியாக தன்னுடைய முத்திரையை பதித்தவர் திருமதி சோபனா சிவா அவர்களை தொல்காப்பியரை குறித்து உரையாற்றுமாறு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, ஆரதி தூவலில் பழுத்த தமிழே, உன்னை வணங்குகிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். திருநதூமாக்கினியார் பற்றி நான் பேச வந்துள்ளேன். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு கிராமத்தில் பிறந்துள்ளார். அகத்தியரின் 12 சீடர்களில் முதன்மையான சீடர் திருநதூமாக்கினியர். சில காரணங்களுக்காக அகத்தியரை விட்டு திருநதூமாக்கினியர் பிரிந்து சென்றார். 12,000 பால் நூற்பாக்களை கொண்ட அகத்தியத்தை முதல் நூலாக கொண்டு அதிலிருந்து வழிநூலாய் தொல்காப்பியத்தை இயற்றியிருக்கிறார் திருநதூமாக்கினியர். சில பாடல்கள் அகத்தியத்தில் பிரித்து படிப்பதற்கு கடினமாக இருந்த காரணத்தினால் அதை ஒழுங்குபடுத்தி சில இலக்கண மரபுகளை அமைத்தார். நம்ம ஐயா சொன்ன மாதிரி அகத்தியத்திலிருந்து தான் தொல்காப்பியம் வந்தது. அதை ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்த நூல் கண்டு முறைப்பட எண்ணி என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டிய நாட்டில் பாண்டியமா கீர்த்தி அரசர் முன்பு தொல்காப்பியத்தை திருநதூமாக்கினியர் அரங்கேற்றம் செய்யும் பொழுது அகத்தியர் அவரை நோக்கி பல கேள்விகளை எழுப்புகிறார். அவை அனைத்திற்கும் திருநதூமாக்கினியர் பதில் அளிக்கிறார். ஒரு சொல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்திற்கும் அவர் பதிலளித்ததை கண்டு மிகவும் பிரமிப்படைந்த அகத்தியர் திருநதூமாக்கினியர் புலவரை தொல்காப்பியர் என்று கூறி பாண்டிய அரசவையில் பட்டம் சூட்டுகிறார். தொல்காப்பியத்தை எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரங்களாக பிரித்துள்ளார். ஜே.சி. போஸ் என்ற விஞ்ஞானி 1902 தாவரத்திற்கும் விலங்குகளுக்கும் உணர்வு இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். நம் தொல்காப்பியரோ 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மொழி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஊர்வன போன்றவற்றுக்கும் கூட மொழி இருக்கிறது. இதை முன்பே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். இந்த ஓரறிவு 2 அறிவு ஜீவன்களிடமிருந்து மனிதனுக்கு எப்படி மாறுகிறது என்றால் எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலதான். இந்த எழுத்தை பொறுத்துதான் மனிதனுடைய மொழி நிர்ணயிக்கப்படுகிறது. தொல்காப்பியர் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, அதன் பிறகு குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அந்த சார்பு எழுத்துக்கள் அத்தனையும் சேர்த்து மொத்தம் 33 எழுத்துக்களும் தமிழில் இருப்பதை இந்த வரிகளிலே தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார். எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் மூண்டலங்கடையே என்கிறார். ஒரு சொல் எந்த எழுத்தில் தொடங்க வேண்டும், எந்த எழுத்தில் தொடங்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 2 சுழி ந, 3 சுழி ந, இந்த 2 எழுத்தில் தமிழ் சொல் தொடங்கக்கூடாது என்று இலக்கணம் எழுதியிருக்கிறார். மற்றும் தமிழ் சொல் அனைத்திற்கும் ஒரு காரண பெயராகத்தான் இருக்கணும் என்றும் கூறியிருக்கிறார். அடுத்ததாக, இன்று நம் உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமான இயற்கை கூறுகள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள். இதைத்தான் பிரதானமாக இன்னைக்கும் நம்ம அறிவியல்ல படிக்கிறோம். ஆனால் இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் சொல்கிறார். இந்த உலகம் உருவானதே 5 பூதங்களால் தான் என்பதை இந்த வரிகளிலே குறிப்பிட்டுள்ளார். நிலம், நீர், வழி,
விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று அவருடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் நம்முடைய வழிபாட்டு முறை என தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளது நடுக்கல் வழிபாடு. அந்த நடுக்கல் வழிபாடு தான் காலம் தாழ்ந்து தாழ்ந்து இன்று வரைக்கும் நாம் பின்பற்றி வரும் குலதெய்வ வழிபாடு. அதற்கும் கூட ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். காட்சி கால்கோள் நீர்படை நடுக்கல் சீர்தகு மரபில் பெரும்படை வாழ்தல் அப்படிங்கிற பாட்டுல சொல்லியிருக்கிறார். பெண்களை அழகு, காதல், தாய்மை, பாசம், அமைதி இதெல்லாம் தான் பெண்களுக்குரிய பண்புகள் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் தொல்காப்பியர் பெண்களை செறிவும் நிறைவும், செம்மையும் செப்பும், அறிவும் அருமையும் பெண்பாலான என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கணவன்மார்களும் இதை கவனிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூற்பாவையை நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கும்போது எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோடு கூடிய, பகுத்தறிவோடு கூடிய, தெளிவான சிந்தனையோடு கூடிய, முடிவெடுக்கிற தன்மையோடு கூடிய பண்புகள் எல்லாம் பெண்ணுக்கு உரியது அப்படின்னு சொல்றார். மேலும் சார்லஸ் டார்வின் அவர்கள் உயிர்கள் எப்படி உருவானது என்ற பரிணாம கொள்கையை 1860 கண்டுபிடித்தார். ஆனால் நம் தொல்காப்பியரோ 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒன்றறிவது ஊற்றறிவது, இரண்டறிவது அதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நெருதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. தொல்காப்பியர் எழுதிய பாடல். ஓர் உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரை உயிர்களுக்கான வேறுபாட்டை பட்டியலிடுகிறது இந்த பாடல். ஓர் அறிவு செடி, கொடி, மரம், தொடு உணர்வு. 2 அறிவு சங்கு, கிழிஞ்சல், தொடு உணர்வு, சுவை உணர்வு. 3 அறிவு அட்டை, எறும்பு, கரையான், தொடுதல், சுவைத்தல், முகர்தல். 4 அறிவு நண்டு, தும்பி, தொடுதல், சுவைத்தல், முகர்தல், பார்த்தல். 5 அறிவு விலங்குகள், பறவை இனங்கள் மற்ற 4 கேட்கும் திறன் இருப்பது. 6 அறிவு உடம்பு, வாய், மூக்கு, கண், செவி, மனம் ஆகியவையே 6 அறிவு. எடுத்துக்காட்டு மனிதர். 5 அறிவோடு 6வதாய் மனத்தால் உணர்வது, ஆய்ந்து அறிவது. எனவே மனம் மட்டும்தான் மற்ற உயிர்களில் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. இதையெல்லாம் படிக்க படிக்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே நாம் என்றும் கொண்டாட வேண்டிய நமக்கான அறிவு கடல் தொல்காப்பியம். நம்ம தமிழ் மொழி நமக்கு கொடுத்திருக்கிறது உலகளாவிய உண்மை. இம்மாதிரியான சான்றுகள் தான் நம்ம தமிழையும் தமிழர்களையும் தலைநிமிர வைத்திருக்கிறது. தமிழரின் பெரிய நிலப்பரப்பு அரிய நூல்களும் ஊர்களோடும் தமிழினம் ஊனப்பட்டு நிற்க, அந்த இடைவெளியில் ஆரிய மொழியும் பண்பாடும் தமிழர் மீது தாக்குதல் நிகழ்த்த, அதை தடுத்து கடுங்காலத்திலும் தமிழின் இலக்கணத்தையும் தமிழரின் வாழ்வியலையும் பெருமிதத்தோடு தூக்கி நிறுத்திய பேரறிவாளன் தொல்காப்பியர். ஒரு மொழி இலக்கண கோட்டுக்குள் இயங்கவும், அதன் ஒளி தடப்பொருளாமல் பயணிக்கவும், தமிழன் ஆதிகுடி என்பதற்கு அடையாளம் காட்டவும், மொழிக்கு அறிவியலையும் வாழ்வுக்கு அறவியலையும் அடிப்படையாக கொண்டது தமிழ் பழங்குடி என்பதற்கு சான்று சொல்லவும், தமிழருக்கு உச்சமாகவும் இருப்பது தொல்காப்பியமே. இந்த நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் மொழி தடம் மாறாமல் நடைபோடுகிறது தொல்காப்பியத்தால் தான் என்று கூறி வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி பாராட்ட